100 வீடு இல்லைங்க, 1000 வீடு பார்த்தாலும் நம்ம மனசு என்னமோ கடைசியா அந்த ஒரே ஒரு வீட்ட தான் சுத்தி வரும். அதுக்கு பிராக்டிகலா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும்ல. அந்த மாரி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்துருக்கக்கூடிய இந்த வீட்ட பொறுத்தவரைக்கும் வாங்குறவங்களுக்கு வழக்கமா கிடைக்கிறத விட டபுள் மடங்கு காற்றோட்டம் கிடைக்கும். வழக்கமா பார்க்கறத விட டபுள் மடங்கு வெளிச்சம் கிடைக்கும். வழக்கமா இருக்கிறத விட கிராண்டான எலிவேஷன் ஒர்க் இருக்கும். இன்னைக்கு வந்து கார்னர் சைட்ல கட்டியிருக்கக்கூடிய வீடு தான் பார்க்க போறோம். 2 சைடு ரோடு இருக்கனால 2 சைடுமே வந்து இந்த வீட்டுக்கு தேவையான லைட்டிங், வென்டிலேஷன் அது போக கிராண்டான எலிவேஷன் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் 3.6 சென்ட் லேண்ட் ஏரியால 1450 ஸ்கொயர் ஃபீட்ல தெற்கு மேற்கு பார்த்த மாதிரியான கார்னர் சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு 2 BHK வீடாக கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் பிரிக்வால் டிசைனில் டெக்ஸ்ட் ஒர்க், ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்ட் ஒர்க்லாம் கொடுத்து மைல்டான கலர் காம்பினேஷனில் கிராண்டான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸில் அந்த எலிவேஷனோட லுக்குக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஒரு மெட்டல் கேட் வந்து சாலிடாக வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தோம்னா 14க்கு 18ங்கிற அளவில் நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குங்க. பார்க்கிங் ஏரியாலே போர்வெல் வாட்டர் சம்ப்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரியான டெயில் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியாக சாண்டில் கலர் காம்பினேஷனில் செராமிக் டைல்ஸ் இருக்குங்க. அந்த டெயிலு கடையிலலாம் இந்த மாதிரி கோல்டன் பீடிங் டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. சீலிங் ஃபுல்லாக நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த வீட்டோட மெயின் டோருமே பார்த்தீங்கன்னா எலிவேஷனோட அந்த கிராண்ட் லுக்குக்கு ஏற்ற மாதிரி சாலிடான ஒரே சிங்கிள் பேனல் டைப்பில் அமைச்சிருக்கிற மாதிரியான மெயின் டோராக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் பார்க்குறக்கு வந்து செம்மையாக இருக்குது. அந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தோம்னா 16க்கு 16ங்கிற அளவில் லிவிங் ஏரியா. இப்போ வந்து நம்ம வீடியோ எடுக்கக்கூடிய டைம் வந்து 5:30 மணி ஆச்சு. நம்ம வழக்கமாக பார்க்குற மாதிரி வெளிச்சம் கூட இல்லை. ஆனாலும் இந்த வீட்டுக்குள்ளே லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவில் நல்ல லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ஃப்ரெஞ்ச் டைப்பில் பெரிய பெரிய ஜன்னல் 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கெலாம் நல்லா கிளாஸியான டைல் ஒர்க்கு, மைல்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கனால வர வெளிச்சம் வந்து இன்னும் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியுது. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் வந்து ஃப்ளோட்டிங் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் நம்ம ஷோபீசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஸ்பேஸு, அது போக வந்து பெரிய டிவி ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்லாம் கொடுத்து கீழே நிறைய பேஸ் யூனிட்ஸு, அது போக செட்டாப் பாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த டிவி யூனிட்டோட ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பூஜா ரூம் இருக்குங்க. 3க்கு 3ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. டோரோட டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக பார்க்குற மாதிரி இல்லாமல் நல்லா ட்ரெண்டியான டிசைனாக வந்து டோரை வடிவமைச்சிருக்கிறாங்க. ஃப்ளோரிங்க்கு ஆத்தங்கோடி டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து ஒரு கிரானைட் ஸ்லாப் இருக்குங்க. இந்த லிவிங் ஏரியாவோட தெற்க பக்கம் இந்த வீட்டோட தென்மேற்கு கார்னரில் ஒரு பெட்ரூம் இருக்குது. பெட்ரூமோட டோருக்குமே பார்த்தீங்கன்னா நீட்டான டிசைனில் டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட இந்த சைடு ரோடு இருக்குது, இந்த சைடு ரோடு இருக்குது. 2 சைடு ஜன்னல் கொடுத்துருக்கனால நல்லா லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கும். ஸ்டோரேஜுக்கு வந்து வால் ஷெல்ஃப் இருக்குது, லாஃப்ட் யூனிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 10க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. 6க்கு 8.5ங்கிற அளவில் ரெடி பண்ணி இருக்கிறாங்க. நல்லா க்ரீன் கலர் காம்பினேஷனில் டெய்லர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைச்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம், தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாட்டி வச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து வீட்டோட கிச்சன் கம் டைனிங் காமிக்கிறேன். அப்போ இன்னொரு பெட்ரூம் இருக்குது. இந்த சைடு வந்து கிச்சன் கம் டைனிங் கொடுத்துருக்காங்க. 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய டைனிங் கம் கிச்சன் ஸ்பேஸ். என்ட்ரு ஆகும்போது ஒரு டைனிங் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் இந்த சைடு ரைட் சைடில் கிச்சன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த சைடு இருக்கக்கூடிய பெட்ரூமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பெட்ரூமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஒரு காமன் டாய்லெட் கம் பாத்ரூமை பார்க்கலாம். 6க்கு 6ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம பார்த்த மாதிரியான கலர் காம்பினேஷன்லேயே டெயில் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா இந்த சைடு ஒரு பெட்ரூம் 10க்கு 11ங்கிற அளவில் கிட்ஸ் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 2 ஜன்னல் இருக்குது, ஷெல்ஃபு, லாஃப்ட் எல்லாமே இருக்குது. அடுத்து நான் வந்து இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங்கை காமிச்சிட்றேன். டைனிங் தனியாக கொடுத்துருக்காங்க, கிச்சன் தனியாக கொடுத்துருக்காங்க. இடையில வந்து இந்த மாதிரியான ஒரு சர்விங் ஸ்பேஸோட ஓப்பன் டைனிங் கம் கிச்சனாக பிளான் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவில் நமக்கு ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட்டு, அங்கே டெயில் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பெயிண்டிங் ஒர்க் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சனில் வந்து ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான டெயில் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க. உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி கிச்சனில் பண்ணியிருக்கக்கூடிய இன்ட்டு ஒர்க்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த கவுண்டர் கீழே வந்து நிறைய பேஸ் யூனிட் இருக்குது, இங்கேயும் இருக்குது, அங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நமக்கு சர்விங் ஸ்பேஸ் இருக்குது. இந்த சைடு வந்து குக்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது போக சிங்க் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்லா கிரானைட் ஒர்க்கில் வந்து ஃபினிஷிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வாலுக்கு ஃபுல்லாமே நல்லா யூனிக்கான டெயில் ஒர்க் வந்து சீலிங் லோர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷன் கூட இருக்குது. கிச்சனை தாண்டி வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரியான ஸ்பேஸ். இந்த இடத்துல வந்து நிறைய கடப்பக்கல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம நிறைய திங்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே கொடுத்துருக்கூடிய இந்த பேக் சைடு எக்ஸிட் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து வீட்டோட ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ரோடு வழியாக வரக்கு சின்ன ஒரு விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டேர் கேஸ் அமைச்சிருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. 3க்கு 6ங்கிற அளவில் இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமை கிராஸ் பண்ணி வந்துட்டிங்கன்னா இங்கே நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடையோட சின்ன ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குங்க. அப்படியே நம்ம மாடிக்கு போயிடலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில்
காரமடை மேட்டுப்பாளையத்துக்கும் இடையில இல்லை வேளாங்கண்ணி சர்ச் ஸ்டாப்னு சொல்லுவாங்கங்க, அங்கே தான் வந்து கட்டி ரெடியாக இருக்குது. இந்த வீட்டோட விலை வந்து 64 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா கீழே நம்ம டீமோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு வீட்டை பற்றின ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேலே வந்து ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்குது. அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹில் வியூ இருக்குங்க.